நம்மளோட இந்த பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கான டயட் ஃபுட்டு சேலஞ்சில் வந்து இன்றைக்கி 4வது நாள். ஆக்சுவலாக வந்து ஒய்ஃப் தனியாக அவங்க டயட்டு வேறு மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட்கோடைய டயட்டு தனியாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ரெண்டுமே காமிச்சிருக்கோம். இது வந்து ஒய்ஃபுக்காக அவங்களுக்கு வந்து காலையில் வந்துட்டு ஹனி வாட்ரு, எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் வந்து தேங்காய் பால் எடுத்துங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து வெயிட் கொஞ்சம் கூடணும், 70 கிலோ தான் இருக்கேன். நம்மளுக்கு வெயிட்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட் டே எவ்வளோ இருக்கும், நம்ம ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோன்றது நான் ஒரு 5 டேஸ்க்குள்ள 10 டேஸ்க்கு ரொம்ப நான் வெயிட் காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு 170க்கு மேலே நான் வந்து ஹைட் இருக்கிறதுனால, அந்த 170 சென்டிமீட்டருக்கு மேலே ஹைட் இருக்கிறதுனால அதில் 100 கழிச்சிட்டோம்னா மீதி வந்து நம்ம 70-75 வரைக்கும் இருக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கேன். அதனால் வந்து நான் வந்து தேங்காய் பால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுவும் இது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சமயத்துலையும் தேங்காய் பால் வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயன்றதுனால நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒய்ஃபுக்கு வந்துட்டு நிமிக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. வெயிட் வந்து அவங்க கொஞ்சம் குறைக்கணுன்ற இடத்துல இருக்கும்போது வெயிட் கூடும். தேங்காய் பால் ரொம்ப நல்லது தான், பட் ஆனால் இவ்வளோ தேங்காய் பால் காலையில் எடுத்தாங்கன்னா வெயிட் கூடும். அதுக்கு பதிலாக ஹனி வாட்டர் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஹனி வாட்டர் குடித்தவங்களுக்கு அடுத்ததாக என்ன சாப்பிடணுன்னு இருக்குல்ல, அப்போ வந்து மஷ்ரூம் மார்னிங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் பசிக்காதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமாக என்ன விஷயம்னா, இந்த 3 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தால் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே 4வது நாள் ஓரளவுக்கு நம்ம பாடி வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம சொல்கிற பேச்சை கேட்குது அது. ஓகே, இது இந்த ஃபுட்டு தான். ஏன்னா ஃபுட்டு சேஞ்ச் பண்ண பிறகு நமக்கு வந்து அந்த புதுசாக நம்ம ஆட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஓரளவுக்கு பாடி புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஃபுட்டெல்லாம் நமக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதான் நம்ம சாப்பிட்ணும், அளவும் இவ்வளோ தான் போல், இதுக்கு மேலே வராது. அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இந்த ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிமிக்கு வந்துட்டு ஒரு மாதுளை, அதுக்கப்புறமா வந்து இந்த மஷ்ரூம், குடமிளகா, சீட் சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பம்கின் சீடு, இந்த ஃப்ளாக்ஸ் சீடு. எனக்கு வந்து சீட் கணக்கெல்லாம் இல்லை, எல்லா சீடுமே நான் எடுத்துக்கலாம். அதனால் எல்லா சீடும் எடுத்துக்கிட்டேன், அத்திப்பழம் உட்பட. நான் வந்து ஒரு ஆப்பிள், அதே மாதிரி நைட்டு ஊற வச்ச அந்த பாதாம், இது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். மத்தியானத்துக்கு வந்து பாலக்கீரையும், அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டரிசி, வெள்ளை அரிசி எடுத்து உரமாக வச்சுட்டோம், அப்படியே மூட்டை கட்டி. அதுக்கப்புறமா வந்து மட்டரிசி கேரளா அரிசி வந்து ரொம்ப பெருசுனால அதில் புரோக்கன் ரைஸ்ன்னு இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம அதிலேருந்து பழக ஆரம்பிக்கணும். அதாவது உடஞ்ச நொய்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, உடஞ்ச அரிசி, அதுதான் வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறது. அது நமக்கு ஏன்னா வெள்ளை அரிசியிலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி புரோக்கன் ரைஸ் வரும்போது, கேரளா அரிசி வரும்போது நமக்கு வந்து பிடிக்காது. அதனால் நம்ம வந்து பெரிய அரிசிக்கு பதிலாக சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது. ஸோ மத்தியானத்துக்கு வந்துட்டு இந்த மட்டை அரிசியும் கீரையும், அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். ஒரு முறை நம்ம என்ன வைக்கிறோமோ நம்ம அதோடு நம்ம முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே சமயத்துலேயே ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாமே வச்சுருந்தோங்க, என்னென்ன நம்ம செஞ்சோமோ எல்லாமே வச்சிடணும். நைட்டு வந்து வெறும் ஃப்ரூட்டவே முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா பாடி வந்துட்டு 4th டேக்குள்ளே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கொடுக்குற ஃபுட்டை ஏற்றுக்குச்சுங்க. ஸோ இனி வரப்போகிற நாட்களில் வெயிட் சீக்கிரமாக லாஸ் ஆகும்.